விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நாட்டு மக்களுக்கு மோடி அழைப்பு. தீபாவளி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த சுயசார்பு இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைவோம் என அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்ட பின் கொண்டாடும் 2வது தீபாவளி இது. அநீதிக்கு எதிராக போராடவும் நீதியை நிலைநாட்டவும் ராமர் நமக்கு கற்றுத் தந்துள்ளார். அதன் உதாரணம்தான் சமீபத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை. வளர்ச்சியையே பார்க்காமல் இருந்த பகுதிகளிலும் இன்று தீபாவளி விளக்கு எரிகிறது. நக்சல்களின் ஆதிக்கத்தில் இருந்த பல பகுதிகள் இன்று வளர்ச்சி பாதையில் பயணிக்கின்றன. அங்கெல்லாம் மக்கள் உற்சாகத்துடன் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் சேமிப்பு திருவிழாவில் மக்கள் பலனடைந்துள்ளனர். உலகின் 3வது பொருளாதார சக்தி என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணிக்கிறோம். வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக்க சுயசார்பு அவசியம். வளர்ந்த பாரதம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க மக்கள் பெரும்பாலும் உள்நாட்டு பொருட்களை வாங்கி ஆதரவளிக்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் உடல் நலனிலும் அக்கறை செலுத்த வேண்டும். நாம் உண்ணும் உணவில் 10% எண்ணெய் குறைத்து உடல் ஆரோக்கியத்திற்காக யோகா செய்து உடல் ஆரோக்கியம் பேணுவோம். சுத்தம் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்போம். எல்லா மொழிகளையும் மதிப்போம். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வகையில் நாம் இதுபோன்ற நடவடிக்கைகளை கடைபிடித்து வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவோம் என பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும், விஜய்க்கு கஸ்தூரி அழைப்பு. பாஜக பிரமுகரும் நடிகையுமான கஸ்தூரி அளித்த பேட்டி. கரூரில் நடிகர் விஜய் சென்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தது துரதிருஷ்டவசமானது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது. சம்பவம் நடந்த பின்பும் கூட கரூர் மக்களும் நெரிசலில் சிக்கி பாதிப்படைந்தோர் குடும்பத்தினரும் விஜய் பக்கம் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் அவரோடு இருக்க வேண்டிய தாவேக நிர்வாகிகள் அப்படி இல்லை. கரூர் மக்களுக்கு நம்பிக்கையுரியவராக நடிகர் விஜய் தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சி செய்கின்றனர். இப்போதைய சூழ்நிலையில் அது நடக்க வாய்ப்பில்லை. அதனால் தன் தலைமையில் கூட்டணி அமைக்கும் முயற்சியை விட்டுவிட்டு இருக்கும் கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அப்படித்தான் செய்தார். அதே பாணியில் விஜயும் செயல்பட வேண்டும். இப்போதைக்கு அவர் முன்னால் இருக்கும் ஒரே சவால் ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட வேண்டும் என்பதுதான். இப்போதைக்கு அவர் முன்னால் இருக்கும் ஒரே சவால் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் என்பதுதான். அதை நோக்கி அவர் காய் நகர்த்த வேண்டும் என்றார். தங்கம் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை தீபாவளி நாளான நேற்று கிராமுக்கு 80 ரூபாயும் சவரனுக்கு 640 ரூபாயும் குறைந்த நிலையில் இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2080 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 260 ரூபாய் உயர்ந்து 12,180 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கம் 97,440க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 188 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்சியில் குவிந்த 620 டன் குப்பை. கொட்டும் மழையிலும் தூய்மை பணி. திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகளில் 2.40 லட்சம் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளன. அங்கிருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 490 டன் குப்பை தூய்மை பணியாளர்களால் அகற்றப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கடை வீதிகளில் வீசப்பட்ட பாலித்தீன் கவர்கள், அட்டை பெட்டிகள், நகரில் வெடிக்கப்பட்ட பட்டாசு குப்பை, உணவுக் கழிவுகள் என வழக்கத்தை விட 130 டன் குப்பை கூடுதலாக குவிந்தது. இந்நிலையில் திருச்சியில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 500 பேர் 620 டன் குப்பையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் நிரம்பிய பவானி சாகர். கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் அணை தமிழகத்தில் 2வது பெரிய அணையாக உள்ளது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியான நீலகிரி மலையில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீரின் அளவு உயர்ந்து கொண்டே இருந்தது. 105 அடி உயரமுள்ள பவானி சாகர் அணையில் 102 அடி வரை நீர் தேக்கலாம். ஞாயிறன்று நீர்மட்டம் 99.54 அடியாக இருந்தது. நேற்று ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 101.54 அடியாக உயர்ந்தது. அணையின் மொத்த கொள்ளளவு 32.8 டிஎம்சி. தற்பொழுது அணையில் 30.31 டிஎம்சி நீர் உள்ளது. இந்த ஆண்டில் 2வது முறையாக நீர்மட்டம் 102 அடியை எட்டியுள்ள நிலையில்
அணைக்கு வரும் உபரி நீர் 9300 கன அடி பவானி ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம், விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் 35 40 நாட்களான இளம் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகி வருவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், தூத்துக்குடி, மணவாளம்பேட்டை, அதம்பாவூர், அச்சுதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்துள்ளனர். உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஊட்டி ரயில் பாதையில் மண் சரிவு, 3வது நாளாக ரயில் ரத்து. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி பகுதிகளில் ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நீலகிரி செல்லும் சாலைகளில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. மலை ரயில் பாதையில் பாறைகள் உருண்டு மண்சரிவு ஏற்படுவதால் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளன. அக்டோபர் 18ஆம் தேதி குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ஆடர்லி அருகே பாறைகளுடன் மண்சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. அக்டோபர் 19ஆம் தேதி இரவு ஹில்க்ரோவ், ரன்னிமேடு, கிளண்டேல் பகுதிகளில் மண்சரிவு, பாறைகள் உருண்டதால் 2வது நாளாக ரயில் ரத்து செய்யப்பட்டது. நேற்று குன்னூர் ஊட்டி பாதையில் வெலிங்டன் அருகே மிகப்பெரிய அளவிலான மண்சரிவு ஏற்பட்டு தண்டவாளம் முழுவதும் மூடியது. இதனால் ஊட்டி குன்னூர் இடையே இயக்கப்பட்டு வந்த மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. கடந்த 3 நாட்களாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை ரயில்வே மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சரி செய்து வருகின்றனர். சிறிய பொக்லைன் இயந்திரம் மூலம் மண்சரிவை சீரமைக்கும் பணி நடந்து வருகிறது. ரயில் ரத்து செய்யப்பட்டதால் தீபாவளி விடுமுறையில் மலை ரயிலில் செல்ல திட்டமிட்டிருந்த பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தமிழகத்தை பதம் பார்க்கும் புயல், வெதர்மேன் முக்கிய அப்டேட். வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கும் நிலையில் அடுத்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவெடுக்கும் என்று தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். மழை நிலவரம் குறித்து அவர் கூறியது, வங்கக்கடலில் இப்போது உருவாகியிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் அடுத்த 2-3 நாட்களுக்கு பலத்த மழை கொட்டி தீர்க்கும். அதே நேரம் இம்மாதம் 25 அல்லது 26 வாக்கில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இம்மாத இறுதியில் அது புயலாக வலுப்பெறும் என்று கூறியுள்ளார். இப்போது நிலவி வரும் வானிலை காரணமாக இன்று தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். குறிப்பாக நாகை, திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கடலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் இன்று கனமழை கொட்டி தீர்க்கும் என்றும் வெதர்மேன் கூறியுள்ளார்.